நம்ம 5th சாப்டரில் ஒரு முக்கியமான ஏரியாவுக்கு போகிறோம். இது வந்து நீங்கள் என்னோட நோட்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ ஐ வில் ஒர்க் அவுட் ஆல் த எக்ஸசைஸ் சம்ஸ் இந்த வீடியோ அண்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன். Because sometimes you will find the methods there in the reader a bit கன்ஃபியூசிங். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நான் பேசிக்லேருந்து ஜென்ரலுக்கு போகிற மாதிரி இருக்கும், அதில் ஜென்ரல்லேருந்து பேசிக்குக்கு வர மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பெட்டர் யூ ஃபாலோ மை வீடியோஸ் அண்ட் மேக் அ நோட் ஆஃப் எவ்ரி திங் தட் வி டிஸ்கஸ் இன் த கிளாஸ். டோன்ட் எவர் லீவ் இட் விதவுட் டேக்கிங் நோட்ஸ். ஓகே, ஸோ வந்து ஹெட்லைன் கோனிக்ஸ் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் திஸ் ஹெட்லைன் நீங்கள் 3 டாபிக் படிக்க போகிறீங்க: பேரபோலா, எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா. இந்த ஃபஸ்ட்டு திங், இந்த நேம் எப்படி வந்தது? பிகாஸ் why do we call them conics? The reason is those diagrams we are going to discuss are formed from a right circular cone. ஒரு ரைட் சர்க்குலர் கோனை வந்துட்டு பல டைப் ஆஃப் பிளேன்ஸு ஸ்லாஷ் பண்ணும்போது வர டயக்ராம்ஸ் தான் இந்த 3 கோனிக்ஸுமே. அதனால தான் கோனிக் செக்ஷன்ஸ், பிகாஸ் தே ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் அ கோன். அண்டு டெஃபினேஷன் ஆஃப் கோனிக் செக்ஷன் கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் தான் வந்து அதோட பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கும். A conic is defined as the locus of a point which moves in such a way that its distance from a fixed point and its distance from a fixed line have a constant ratio. So in the case of a circle, ஒரு fixed point ஒரு fixed distance மட்டும்தான் இருந்தது. இங்கே fixed point, fixed line, fixed ratio 3 விஷயம் இருக்குது. அந்த fixed pointக்கு பேர் focus, fixed lineக்கு பேர் directrix, and the fixed or constant ratio is called eccentricity. Focus, directrix, எக்ஸென்ட்ரிசிட்டிக்கு எப்போவுமே இ அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபோக்கஸ் ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் லெட்டர் எஃப் வச்சு சொல்லுவாங்க. டைரக்ட்ரிக்ஸ்க்கு டின்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு லைன் இல்லையா, அதனால அதோட என் பாயிண்ட்ஸ் வச்சு கூட, பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் வச்சு கூட சொல்லுவாங்க. இல்லை சும்மா எல்எம் அப்படின்னெல்லாம் சொல்லலாம். ஆனால் வந்து இது எக்ஸென்ட்ரிசிட்டிக்கு இந்த லெட்டர் இ, ஸ்மால் இ தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலாக்கு என்ன டிஃப்ரென்சியேஷன்? ஹவு டு யூ ஃபைண்ட் தெம்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பேசிக்கலி எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வச்சு பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இ வந்து லெஸ் தேன் 1. சும்மா லெஸ் தேன் 1 தான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க. லெஸ் தேன் 1 டஸ் நாட் மீன் நெகட்டிவ்க்கு எல்லாம் போகலான்னு அர்த்தம் இல்லை. 0 and 1க்கு நடுவில் வரும்போது தான் எலிப்ஸ். எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ 0 and 1க்கு நடுவில், அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸு, டெசிமலு அதெல்லாம் வந்தால் தான் எலிப்ஸ். எக்ஸாக்டாக 1, இ எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 1 வந்தால் பேரபோலா. இட் ஷுட்ன்ட் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1, இட் ஷுட் பி எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 1, அப்போ தான் பேரபோலா. கொஞ்சம் 1 விட பெருசு வந்தால் ஹைப்பர்போலா. அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம், ரொம்ப பெருசாகவும் இருக்கலாம். அதோட வேல்யூக்கு லிமிட்டு கிடையாது. இ கிரேட்டர் தேன் 1ன்னா ஹைப்பர்போலா, அவ்வளோதான். 1.0000001 வந்தாலே ஹைப்பர்போலா தான். 4, 5ன்னெல்லாம் வந்தாலும் கூட ஹைப்பர்போலா தான். ஆனால் எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 1க்குள்ளே அப்படின்னு சொல்லணும். 0வும் வரக்கூடாது, 1ம் வரக்கூடாது. 0 இப்படி எழுதலாம், ஆக்சுவலாக இப்படி தான் எழுதணும். 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1 இப்படி தான் எழுதணும். எலிப்ஸோட எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ என்னன்னு கேட்டால் இப்படி தான் எழுதணும். 0வும் வரக்கூடாது, 1 வரக்கூடாது. எங்கேயுமே ஈக்குவல் டு போடல பாருங்கள். ஏன்னா 0 வந்தால் வேறு கோனிக், அது 1 வந்தால் பேரபோலா. ஸோ ஒன்லி இன்பிட்வீன் வந்தால் தான் அது எலிப்ஸ். அண்ட் ஸோ இப்போ வந்து அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் எ கோனிக்கு தான் நம்ம சொல்கிறோம். பேரபோலாவோடது, எலிப்ஸோடதுன்னு தனியாக இப்போ சொல்லலை. அது வந்து அப்புறம் வரும். தட் இஸ் when we go to the specifics we will do that. இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் எனி கோனிக். ax² + bxy + cy² + dx + cy + f = 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இதில் எல்லா டேர்ம்ஸும் வரும். சர்க்கிளோட ஈக்குவேஷன் படித்த போது xy டேர்ம் வராதுன்னு சொன்னேன், ஆனால் இதில் எல்லாமே வரும். ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் வித் ஆல் த பாசிபிள் டேர்ம்ஸ். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கேன் ரெப்ரசன்ட் எனி கோனிக். இதில் வந்து இப்படி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா எப்படி கோனிக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு இதுக்கு இன்னொரு எக்ஸசைஸே இருக்குது. அதாவது ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது வந்து என்ன கோனிக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு எக்ஸசைஸே இருக்குது. இந்த b² - 4ac நீங்கள் 10th படித்தா அந்த டெல்டா மாதிரியே இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இது கரெக்டாக 0 வந்தால் பேரபோலா.
லெஸ் தேன் 0 வந்தால் எலிப்ஸ் நெகட்டிவ், லெஸ் தேன் 0ன்னா நெகட்டிவ் தான், கிளியர், பி வெரி கிளியர் அபவுட் இட். கிரேட்டர் தேன் 0, 0விட அதிகம் வந்தாக்கா ஹைப்பர்போலா. எக்ஸாக்டாக 0 வந்தால் மட்டும்தான் பேரபோலா. லெஸ் தேன் 0 வந்தால் எலிப்ஸ், கிரேட்டர் தேன் 0 வந்தால் ஹைப்பர்போலா. இங்கே சொல்கிற மாதிரி தான், லெஸ் தேன் கிரேட்டர் தான் இங்கே சொல்கிற அதே மாதிரி தான். இங்கே லெஸ் தேன்னா எலிப்ஸ், கிரேட்டர் தேன்னா ஹைப்பர்போலா சொன்னோம் இல்லையா? ஸோ அதை வச்சு அப்படியே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸாக்டாக ஈக்குவல் டு 1 வந்தால் பேரபோலா சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். எக்ஸென்ட்ரிசிட்டி கொடுத்தா இப்படி கண்டுபிடிக்கணும்.